நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. எப்படி நன்றி சொல்றதுன்னு இங்க தெரியல. பாருமா, நாமெல்லாம் மனுஷங்க. மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுதாமா ஆகணும். ஏய், உயிர் பொழைச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறியா? 10 நாளைக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு ஜட்ஜி வருவாரு, ஜனங்க வருவாங்க, ஏன் நானும் வருவேன். ஆனா நீ மட்டும் வரமாட்ட, செத்து போயிடுவேன். ராவத்துக்கு வார்னிங் கொடுக்கறாரே, அவர்தானே நாயக்கு? இல்ல நான் தான். நீ நாயக்னா அவர் ஏன் வார்னிங் கொடுக்கறாரு? சும்மா இருக்கானே அனுப்பி வச்சு. அப்படின்னா அங்க இருக்கிறவர் தான் உன் மருமகனா? இவ்வளவு பெரிய சிபிஐ உங்களுக்கே தெரியாத போது சாதாரண சிஇஓ எனக்கு எப்படி சார் தெரியும்? அம்மாடியோ, இவனுங்க எல்லாருமே பெரிய கில்லாடியா இருப்பானுங்க போல இருக்கே. சார், அண்ணாத்த உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துல யார் கூட வேணாலும் மோதலாம், ஆனா அதிர்ஷ்டக்கார கூட மட்டும் மோதவே கூடாது. ஒருத்தனாச்சு தண்ணியில போட்டா 2 பேரா வெளியே வந்துக்கிறானுங்க. அண்ணாத்த, என் பேச்ச கேளு, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எனக்கும் நாயக் பாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. என் பேர் ராவத்தே கிடையாது. நான் பிறந்தது கல்கத்தாவே இல்ல, ஆல் இந்தியால லேண்டே இல்ல, எங்கேயோ ஒரு ஸ்காட்லாண்டு அப்படின்னு சொல்லி கேஸ வாபஸ் வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போறது பெட்டர் பெட்டர் பெட்டர். அது எப்படி முடியும்? கேஸ் போட்டது நாம, அந்த நாயக்கே ஒரிஜினல் நாயக் நான் தானே ஒத்துக்கிற மாதிரி செய்யணும். சொல்ல வைக்கிறேன். ஏய், தமிழ்நாட்டில் இருக்கிற சரியோட அப்பா அம்மாவை தூக்கிட்டு வாங்கடா. யாராவது ஒருத்தனை தூக்கிட்டு வாங்கடா. அவங்களுக்காக இவன் கோர்ட்ல உண்மை சொல்லுவான். யாரா நீங்களா? உங்க பொண்ணு சரின்னு ஒருத்தன் லவ் பண்ணா அதுக்கு என்ன இப்போ? அதனாலதான் உங்க பொண்ணோட சேர்த்து உங்க எல்லாரையும் கல்கத்தா தூக்கிட்டு வர சொன்ன ராவத் பாய். இவங்க லவ் பண்ணது கல்கத்தா வரைக்கும் தெரிஞ்சிருச்சா? அது சரி, அந்த ராவத் யாரா? ஏய், டீட்டெயிலாம் கேட்காம போய் வண்டியில ஏறு. ரொம்ப தான் பில்டப் பண்ற. அண்ணன் என்ன சப்ப நினைச்சியா? நாங்களும் மட்ட பார்ட்டி தான், நிறைய செட்டில்மெண்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா? நிறுத்துக்கடா, நிறுத்துக்க. எதுக்குடா அவனை தூண்டி விடுற? அவன் கையில துப்பாக்கி இருக்கு, வேற வேற தூக்குறான். அண்ணா, நாயக் பாய் ஆளு வந்துட்டாங்க. ராவத்தோட ஆளுங்க எங்க? ஓடி போயிட்டானுங்களே. நீங்க உடனே கிளம்புங்க. நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. மறுபடியும் கிளம்பணுமா? நீங்க யாரா? நாயக் பாய் அமைச்சார். அவ யாரா? கல்கத்தா வந்தா தெரியும். உங்க பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்புங்க சீக்கிரம். பொண்ணு எதுக்குடா? சரியும் பாய் கூட தான் இருக்காரு. ஓஹோ, அவனும் அங்கதான் இருக்கானா? ஏமா, கல்கத்தால இருந்து அழைப்பு வந்திருக்கு, கீழே இறங்கி வா. நீங்க லிப்ஸ்டிக் போடுவீங்க, உங்களை பெத்தவனும் கூட பிறந்தவனும் ஆப்பு மேல ஆப்பு வாங்க வேண்டியது இருக்கும். சரியா காணுமே அண்ணா. அசிங்கமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு கல்கத்தா. ஒத்த விட்டு நான் பாலு கலையற மாதிரி நீ எப்ப வந்து எங்களை பாத்தி அப்புறம் தான் அலையறோம். இப்ப எதுக்கு நான் இங்க வர வச்ச? கோபப்படாதீங்க, இங்க இருந்தா உங்களுக்கு சேஃப்டி. நாயக் தான் இங்க கூட்ட சொன்னாரு. நாயக்கு எங்க சேஃப்டி பத்தி யோசிக்க நீங்க யாரா? கோபப்படாதீங்க, அடுத்த ட்விஸ்ட் தான் உங்களுக்கு பெரிய ஷாக்கே. இப்ப கொடுத்த ட்விஸ்டுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம். இதுக்கு மேல என்ன நாடு கட்ட போறீங்களா? சரி, பாவி பாவி, நம்ம முன்னாடி போய் கட்டி பிடிக்கிறாளடா, கேவலமா இருக்கு. தலவிதி பெரியப்பா, தலவிதி. நான் செரி கிடையாது. வாட்? ஆமா, நான் செரி கிடையாது. சடனா இவ செரி இல்லங்கறா, என்ன சொல்ற பெரியப்பா? அப்பவே சொன்னால ட்விஸ்ட். என்ன சார், உங்க பையனால எப்படி இருந்தது? புஷ்பக விமானத்துல வந்த மாதிரி சௌகரியமா தான் வந்தா. செரிக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னா. உங்க பேர் என்ன? என் பேரு சிவகுமார். இவர் 7ஆம் அறிவு சூர்யா. பாஸ்போர்ட்டுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி புதுசா பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டா ஜிலேபி சார், இவன் பழசால மறந்துட்டானா? மறந்துதான் உங்களையே தூக்கிட்டு வர போறாங்க. கொஞ்சம் லைட்டா திரும்பி பாருங்க. ஹலோ, நான் தான் செரி. நிஜமாவா? கட்டி பிடிச்சு பாரு. பெரியப்பா, இவன் தான் சரி, கன்ஃபார்ம். பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா, பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. தங்கச்சி இன்னும் எத்தனை பேரை கட்டி பிடிக்கணும்? ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம். நீ வாய முறை கரவம் பிடிச்சவனு. 2 பேருக்கே சாகரம். இன்னும் 5 பேர் வந்தாங்கன்னா ஜுரம் இவனுக்கு இல்ல அவளுக்கு வரும். என்ன நடக்குது? உள்ள அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாம் சொல்லுவாங்க. போ. சரி. என்ன பெரியப்பா இது? ராவா குடிக்க ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்கு. என்னத்த பண்றது? இத பாருங்க பெருசே, எதையும் பார்க்காம இவன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஃபீல் ஆகாத. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு என்னைக்கோ சொந்தமா இருப்போம். உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நடந்ததுல நான் பொண்ணு பார்க்குற சீனை தூக்கிட்டு யோசிங்க, உங்களுக்கு தெரியும். என்னது ஒதுக்கிறீங்க? அம்மா முடிச்ச கபோதி பாயில உன் தங்கச்சி நான் அப்சரஸா இல்ல நயன் தராவா? அவனை கட்டி வச்சு தொலைச்சிருக்கலாம்ல. போய் ஒரு கிழவனு கணக்கு கட்டி கொடுக்க முடியும். இல்லாட்டி போனா உன் தங்கச்சி அதர்வாவோ இல்ல ஆரியாவோ வந்து கட்டிக்க போறாங்க. மக்கள் நாயகன் ராமராஜனே செய்ய மாட்டாரா? பெரியப்பா என்னம்மா? பெரியப்பா மறுபடியும் ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் சரி நினைச்சு சித்துக்கு முத்த கொடுத்துட்டேன். அவர் என்ன தப்பா நினைச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போய் அவரை சமாதானப்படுத்துங்களேன். என்னது? என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றியா? என்ன போய் புரோக்கர் வேலை பார்க்க சொல்றியா என்ன? அக்கா அக்கா என்னாச்சு? நான் சித்து வரான்னு நினைச்சு பாத்ரூம் கதவு திறந்து வச்சுட்டேன். பார்த்தா சரி சாரிக்கா. சரி விடு. பாத்ரூமுக்கு தான் போனியா? என் பெட்ரூமுக்கு போய் தொலை வேண்டியதானே? முந்தானேத்து போன பெரியப்பா, அங்கேயே இதே கன்ஃபியூஷன். அண்ணா காந்தியா எல்லாரும் தாத்தான்னு சொல்ற மாதிரி நீயும் இப்ப எல்லாருக்கும் பெரியப்பா ஆயிட்டானே. இந்த பாட்டில தூக்கி போட்டு மண்டை பொளந்துரும். டேய் ஜிலேபி சார், இவங்களை கூட்டிட்டு போய் அவங்க ஆளுங்களை கரெக்ட் பண்ணி விடலாம். லவ் பண்ற அவங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? இங்க நடக்கிற குடியிருந்த கோயில் குழப்பெல்லாம் உனக்கு தான் தெளிவா தெரியும். கூட்டிட்டு போ. சரி சார், வாங்க மாப்பிள்ள. ஏய் மொக்க ஜிலேபி, 6 மாசம் தீவிரமா தேடி கண்டுபிடிச்ச எங்களே 1/2 நிமிஷத்துல கன்ஃபியூஸ் ஆக்கிட்டான். இந்த பொண்ணுங்க ஏமாத்தரம் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் எல்லாருக்கும் நாயக் தான். இந்த பொண்ணுங்க 2 பேருமே நாயகங்க தான். ஹராம் ஜாதே, நமக்கு கிடைச்ச ஒரு ஆதாரத்தையும் நாயக்காரங்க கிட்ட பறி கொடுத்துட்டு புடுங்கிறதுக்காக இங்க வந்தீங்க. சொந்த கர்மாந்திரங்களா? நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க ராவத் பாய். அவனுங்க 2 பேரையும் நம்ம கையாலேயே கொல்றதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐடியாவா நான் சொல்றேன். என்னது? வெயிட் பண்ணுங்க. ஹலோ நாயக், உனக்கு தான் மக்களை ரொம்ப பிடிக்குமே. 10 நிமிஷத்துல நீ மட்டும் தனியா கல்கத்தா ஸ்டீலுக்கு வரணும். அப்படி நீ வரல, அநியாயமா 200 ஸ்கூல் பசங்க பாம்பு வெடிச்சு சத்து போயிடுவாங்க. என்னடா பிள்ளைங்களுக்காக பதறிக்கிட்டு வந்தியா? நாயக்னா இப்படிதான் இருக்கணும். கண்ணு டாக்கு பிஸ்கட், தலைவனுக்கு சென்டிமெண்ட். உன்னை நம்ப வைக்க ஒரு பொய் சொன்ன. நீ வந்த, இப்ப சாக போற. என்ன கொலை பண்ணாலும் உன்னால ஜெயிக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் நாயக் இல்ல, சரி. அப்படியா? இந்த விஷயத்தை கோர்ட்ல சொல்லிருந்தா கேஸ் முடிஞ்சிருக்குமே ஐயா. வாய் மூடு. உனக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கட்டுமா? நீ செஞ்சது நாயக்குக்கு தான், ஆனா எடுத்தது நான். நாயக் எனக்கு அண்ணனோ தம்பியோ கிடையாது, நல்ல மனுஷன். நீயோ கெட்டவன். உன்னை கொலை பண்ணணும்னா அவன் உயிரோட இருக்கணும். சோ அவனுக்காக நான் சாவறதுக்கு ரெடி. அவனும் நீயும் சேர்ந்துகிட்டு எங்களை முட்டாளாங்கிட்டீங்கல்ல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை மேல அனுப்பி வைக்கிற. என் போன் எங்க இருக்கு? ஏய் நாயக், உனக்காக வந்த ஜெரி இப்ப சாக போறான். வா, வந்தவனை காப்பாத்து. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். வா. நாயக்கா சரியா? அத நீங்க தான் சார் சொல்லணும். வாட் சார், அந்த நாயக் போற வேகத்தை பார்த்தா ராவத்தை கொல்ல போறோம்னு நினைக்கிறேன். பாய், நாயக் செத்து போயிட்டான் பாய். நாயக் செத்து போயிட்டான். மருங்க சாலா. சூப்பர்னா, இவனையும் போட்டு தள்ளிடுனா. இல்லனா ஜனங்க இவனை நாய்க்கு ஆக்கிடுவாங்க, உன்னை கொன்னுடுவாங்க. ஏய், அவன் கருகி போயிட்டான். நீ செதற போற. ஏய், அந்த பாம்பு ஜாக்கெட் இவனுக்கு போடுங்கடா. ஹாப்பியா போய் சேரு.
இவன் பேய்த்தனமா அடிக்கிறான்டா. எனக்கு ஒண்ணுக்கே வந்துரும். இது வரைக்கும் கல்கத்தா அடி வாங்கின, இனிமே தமிழ்நாட்டு அடிய வாங்கின. பாம் ஜாக்கெட் இவனுக்கு போடுறானேனா? நமக்கு சாக்லேட், இவருக்கு ஜாக்கெட். சுனாமியும் புயலும் சேர்ந்து அடிச்ச மாதிரி சதறி கிடக்குறாங்க சார். என்னாச்சு? ராவத் சாருங்க வெடிச்சு போயிட்டார் சார். வெடிச்சு போயிட்டாரா? ஆமா சார், வெடிச்சு போயிட்டாரு. வெடிச்சு போறதுக்கு அவர் என்ன லட்சுமி வெடியா? லட்சுமி வெடி வெடிச்சா பேப்பராவது மிஞ்சு சார். இங்க அது கூட இல்ல சார். வெடிக்க வச்சது யாரு? நாயக் சார். இப்ப 2 நாயக் இருக்காங்க, அதுல யாரு? அது 2 பேரும் ஒண்ணா சேர்ந்த. இப்பவாவது லூஸ் டாக் விட்டீனா உருப்படுவ, இல்லனா அவன மாதிரி வெடி சதறிடுவ. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியலனா அப்ப இங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சார் இங்க உடைஞ்சு போன எலும்பை சேர்க்கிற புத்தூர் தைலம் கிடைக்கணுங்க சார். அதுக்கு தான் இந்த புத்தூருக்கு வந்திருக்கேன் சார். புத்தூர் இருக்கிறது சித்தூர்ல, இது கல்கத்தா. சார் இவன் ஒரு முட்டாள் சார். சித்தூருக்கு டிக்கெட் எடுக்க சொன்னா கல்கட்டாக்கு எடுத்துட்டா சார். டேய் இது கல்கத்தா வேண்டாம். இப்ப சித்தூருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த புத்தூருக்கு போறது? ஒருத்தன் வெடிச்சு போயிட்டான், பார்த்தவங்க ஓடி போயிட்டாங்க. நாம சாட்சி சொன்னா செல்லாது, அதனால ஒரு காரியம் பண்ணலாம் சார். சரியான சாட்சிகள் இல்லைன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா தண்ணி அடிக்கலாம். இது இப்படிதான் போகும்னு எனக்கு அப்பவே தெரியும். சிவா ஒருத்தி. ஹாய் தனலட்சுமி, ஐ அம் கமிங். ஏய் ஜிலேபி, எல்லா குழப்பமும் தீந்துருச்சுல. நாங்க ஊரு போய் சேர்றதுக்குள்ள வேற குழப்பம் வந்துராத. வேற என்ன குழப்பம் ஒரு பொது பெரியப்பா? இவங்க கல்யாணத்தை அப்படியே என் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க சார். மோடி கல்யாணத்தை பத்தி பேசுறேன். சரி, யாரும் எடுக்க தயங்குற ரிஸ்க் எடுத்து என் லைஃபை காப்பாத்திருக்க. உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன் பிரதர். இதை நான் உனக்காக செய்யல, உன்னை நேசிக்கிறவங்களுக்காக செஞ்சேன். நீ நல்லா இருக்கணும். தேங்க்யூ.